இப்பொழுதுமாய் கூட நாம் ஆண்டுடைய வார்த்தை கேட்க போகிறோம். இந்த நாளிலே நம்முடைய செய்திக்கு தலைப்பு என்னவென்றால், நித்தியத்திற்கான அஸ்திபாரம் போடுங்கள் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். நித்தியத்திற்கான அஸ்திபாரத்தை போட வேண்டும் என்ற தலைப்பிலே நாம் கவனிக்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 10 verse 25. சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். ஆமென். நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்கள் இருதயங்களெல்லாம் கொழுந்து விட்டெறிய உதவி செய்யும். ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைபடுவீராக. உங்கள் வார்த்தையின் மகத்துவத்தை, ஆழத்தை, ரகசியத்தை, மறைபொருள் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. அடிமை சிலுவையில் மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. அடிமையின் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை, ஆசீர்வாதமான வார்த்தைகளாய், கேட்கிற உள்ளங்களை தட்டி எழுப்புகிற வார்த்தைகளாய் இருக்க உதவி செய்யும். ஆவியானவர் தாமே வழி நடத்துவீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நீதிமான் எப்படிப்பட்டவன்? நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். இப்ப இந்த வசனத்தை நான் தியானிக்கும்போது நித்திய அஸ்திபாரம், அப்படி என்றால் நித்தியமில்லாத அஸ்திபாரமும் இருக்கிறது, அஸ்திபாரமே இல்லாமல் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இந்த நாட்களில் எங்க பார்த்தாலும் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? பையிங் அண்ட் செல்லிங், விற்கிறதும் வாங்குவதும் தான். எங்க பார்த்தாலும் வியாபாரம் தான் நடக்குது. என்ன பண்றீங்க பிரதர்? பிசினஸ் பண்றேன். என்ன பண்றீங்க? விற்று கொண்டிருக்கிறேன், வாங்கி கொண்டிருக்கிறேன். இதுதான் நடக்குது இல்லையா? பையிங் அண்ட் செல்லிங். ரோடுகள்லையும் அதான் நடக்குது, கடைகள்லையும் அதான் நடக்குது. எல்லா பக்கமே விற்கிறதும் வாங்கிறதும். அதுல குறிப்பாக அந்த நாட்களில் ஜனங்கள் வீடுகள் வாங்குறதுல ரொம்ப ஆர்வம் காட்டி வருகிறார்கள். ஆமென். அந்த ஆர்வம் அதிகரித்ததுனால தான் என்னாச்சு? வீடுகளுடைய விலைகள் எல்லாம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய மாவட்டத்தில் ஒரு 1200 சதுரடியில் ஒரு வீடு வாங்கணும்னா எத்தனை லட்சம் போடணுங்க? குறைஞ்சது 60 லட்சம், 60 lakhs. 60 லட்சம் போட்டால் தான் ஒரு வீடு வாங்க முடியும். ஏன்னா மக்கள் அதிக ஆர்வம் காட்டுறதுனால என்ன ஆகுதுங்க? வீட்டினுடைய விலைகள் எல்லாம் உயர்ந்து கொண்டே வருகிறது. அப்போ இந்த வீடுகளுக்கெல்லாம் என்ன முக்கியமான காரியம்னா, அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். ரொம்ப நாள் நீடித்து அந்த வீடு நிலைக்கணும்னு சொன்னா என்ன வேணும்? நல்ல அஸ்திபாரம் போடணும். அஸ்திபாரம் இல்லைன்னு சொன்னா வீடு நிலை நிற்காது, ரொம்ப நாள் நிற்காது. இப்போ வசனம் சொல்லுகிறது, நீதிமானும் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். இப்ப நம்ம ஆவிக்குரிய வீட்டிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு அஸ்திபாரம் போடணும். அந்த அஸ்திபாரம் எதுல இருக்கணும்னு சொன்னா நித்தியத்துக்கு நேரான அஸ்திபாரமா இருக்கணும். அல்லேலூயா. நித்தியத்துக்குள்ள நம்ம நடத்துகிற அஸ்திபாரமா இருக்கணும். நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறதற்காக நம்ம என்ன செய்யணும்? அஸ்திபாரத்தை போடணும். அப்பதான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியும். இந்த அஸ்திபாரங்கள் எல்லாம் சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்த பொழுது ஒரு வசனத்தை நான் தியானிக்க நேரிட்டது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சொல்லியதான ஒரு காரியத்தை நாம் தியானிக்கலாம். அதாவது மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும் உள்ள வேத பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ
அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கே ஒப்பிடப்படுவான். சரி, ரைட். இங்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தினுடைய இறுதியிலே அவர் சொல்லுகிறார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வார்த்தைகளின்படி கட்டுகிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் வீட்டை கட்டின மனுஷன். அவர் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதிருக்கிறவனை பார்த்து மணலின் மேல் வீடு கட்டினவன் என்று சொல்றார். வீடு கட்ட மணல் வேணும், ஆனா வீட்டையே என்ன செய்ய முடியாது, மணல்ல கட்ட முடியாது. ஆக இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இரண்டு காரியங்களை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இதில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது காரியமாக 13வது வசனம் 14வது வசனத்தை படிக்கிறோம். அதாவது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 படிச்சோம்னா, இடுக்கமான வாசல் வழியாய் இடுக்கமான வாசல் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது. ரெண்டு வாசல், ஒன்று இடுக்கமான வாசல், இன்னொன்று விசாலமான வாசல். விசாலமான வாசல்ல எப்படி வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் போகலாம், ஆடிட்டு போகலாம், உருண்டுட்டு போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். ஆனா இடுக்கமான வாசல் வழியான இப்படித்தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறது. ஆக ரெண்டுமே வாசல் தான், ரெண்டுமே ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடுகிறது. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்தால் அதனுடைய முடிவு சந்தோஷம். விசாலமான வாசல் வழியாய் பிரவேசித்தால் அதனுடைய முடிவு அழுகை. ஆக எதுல நம்ம பிரவேசிக்கிறோன்றதை நம்ம என்ன செய்யணும், சூஸ் பண்ணி கொள்ள வேண்டும். அடுத்தது இரண்டாவது காரியம் என்ன படிக்கிறோம், அதே அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் படிக்கும் பொழுது, நல்ல மரம் கெட்ட மரம் என்று படிக்கிறோம். என்ன மரம்? நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். இப்போ அந்த கனிகளால் நாம் என்ன செய்ய முடியும், மரத்தை அறிந்து கொள்ள முடியும். நல்ல மரமா இது கெட்ட மரமா என்று சொல்லி எப்ப தெரியும் சொல்லுங்க, அந்த கனிகள்ல தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆக நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. இப்போ ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்னா, நல்ல கனிகளை கொடுக்கும்படியாக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததுல படிக்கிறோம், புத்தியுள்ள மனுஷன் புத்தி இல்லாத மனுஷன் என்று படிக்கிறோம். ஆக 3 இடத்துல 2 காரியங்களை நாம் படிக்கிறோம். ஒன்று என்ன வாசிச்சோம், விசாலமான வாசல் இடுக்கமான வாசல். ரெண்டாவது என்ன படிச்சோம், நல்ல மரம் கெட்ட மரம். மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம், அது என்னதுங்க, புத்தியுள்ள மனுஷன் புத்தி இல்லாத மனுஷன். சரிங்களா? இப்போ ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த புத்தியுள்ள மனுஷனை பற்றி சொல்லும் பொழுது சொல்றாரு, நான் சொல்லிய இந்த உபதேசங்களை கேட்டு, அதான வாசிக்கிறோம். 24வது வசனம் படிங்க. 26 படிங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ. முதல்ல செய்கிறவன் 24 அதான் சொன்னேன். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை. போதும். இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்னா, ஆண்டவர் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ. இன்றைக்கு யாருக்கும் கேட்கறதுக்கு மனம் இல்லை, கேட்கறதுக்கு என்ன செய்யலைங்க, மனம் இல்லை. ஒரு புத்திமதி சொன்னா அதை கேட்கலான்னு மனசு இருக்கா சொல்லுங்க. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு ஆலோசனை சொன்னா கேட்கறதுக்கு யாருக்குமே பிடிக்கல, மனசு இல்ல, விருப்பம் இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றார், நான் சொல்லிய இவைகளை கேட்டு, கேட்கறதுக்கு மனசு இல்ல. ரெண்டாவது, கேட்கும் போது ஒழுங்கா கேட்கறது இல்ல, கேட்கும் போதும் ஒழுங்கா மந்த காதுகள். அதனாலதான் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் சொல்றாரு, காது உள்ளவர்கள் கேட்க கடவுள். இருக்கிற உறுப்புகள்லயே சாகர வரைக்கும் வளருகிற ஒரு உறுப்பு என்னன்னு சொன்னா காதுதான். ஆமென். ஆண்டவர் 2 காதுகளை கொடுத்திருக்கிறார்.
அப்ப அந்த காதுல என்ன செய்யணும்? நல்ல விஷயங்கள் எல்லாம் கேட்கணும். ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை சொல்றாரு. இந்த இயேசு கிறிஸ்துவுடைய மலை பிரசங்கத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் செஞ்சா பாக்கியவான்களா இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. அடுத்தது ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழணும்னு சொல்றாரு, எப்படி ஜெபிக்கணும்னு சொல்றாரு, எப்படி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும்னு சொல்றாரு. இப்படி பல காரியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறவர் கடைசியில சொல்றாரு, நான் சொல்லிய இவைகளை கேட்டு. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லியவைகளை முதல்ல என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்காதனால நிறைய பிரச்சனை. குடும்பத்தில் என்ன பிரச்சனை? புருஷன் சொல்றத மனைவி கேட்கறதில்ல. கேட்டா அவங்களுக்கு பிரஸ்டீஜ் குறைஞ்சிரும்னு நினைக்கிறாங்க. கேட்டா என்னுடைய தகுதி குறைஞ்சிரும்னு நினைக்கிறாங்க. முழுக்க முழுக்க தவறு. எதுக்கு சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க, எல்லாத்தையும் என்ன செய்யணும்? கவனிக்கணும், அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஆக வேத வசனம் என்ன சொல்லுங்க? நான் சொல்லிய இவைகளை கேட்டு. அப்ப இயேசு கிறிஸ்து எதுக்கும் கெட்டு போறதுக்கே சொல்ல மாட்டார். இயேசு கிறிஸ்து கெட்டு போனதுக்கு எங்கேயாவது சொன்னாருன்னு இருக்கா? சொல்லுங்க. இல்ல, நல்லதுக்கு தான் சொல்றாரு. நல்ல ஆலோசனைகள், நல்ல யோசனைகள், நல்ல சத்தியங்கள் இதெல்லாம் என்ன செய்யணும்? கேட்கிறதற்கு நம்முடைய காதுகள் ரொம்ப தீவிரமா இருக்கணும். யாக்கோபுல படிக்கிறோம், கேட்கிறதற்கு தீவிரமாய், பேசுகிறதற்கு பொறுமையாய். இன்னைக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே பேசிடுறாங்க. ஆமென். முழுசா கேட்காமையே பேசிடுறான். அதனால நிறைய பிரச்சனை வருகிறது. ஆக தேவ பிள்ளைகள், நம்ம ஆலயத்துக்கு எதுக்காக வருகிறோம்? சொல்லுங்க. சத்தியத்தை கேட்க வரோம், ஆண்டவர் ஆராதிக்க வரோம். அப்போ இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படியே நாம் கட்டும் பொழுது அவனை ஆண்டவர் என்ன சொல்றாரு? புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுகிறார். அப்ப அதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, first we must listen and then we should put into practice. அல்லேலூயா. நான் சொல்லிய இவைகளை கேட்டு அவைகளின்படியே செய்கிறவன். இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறாங்க, ஆனா அதன்படி என்ன செய்யறதில்ல? செய்யறதில்ல. சிலர் ஒழுங்கா கேட்கறதே இல்ல, அது வேற பாயிண்ட். ஆனா கேட்டும் எப்படி இருக்கிறாங்க? அதன்படி செய்யாதவர்களாய் இருக்கிறார்கள். அப்படி செய்யாம இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லிய இவைகளை கேட்டு அவைகளின்படியே செய்கிற மனுஷன் என்று சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷத்தில் அந்த வசனத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், கவனிப்போமாக. Praise the Lord. Right. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. என்ன சொல்றாரு? எவனோ. யாரா இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆண்டவரே சொல்றாரு, அவன் எதுக்கு ஒப்பிடுவேனா? கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். புத்தியுள்ள மனுஷன். ஆமென். ரைட். இன்னும் நம்ம அதை நல்லா தெரிஞ்சுக்கொள்ள வேண்டுமானால், இந்த கன்மலையின் மேல் வீட்டை கட்டுகிறவன் என்ன செய்யறான்னா, ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கட்டுகிறான். சரிங்களா? லாங் ஸ்டாண்டிங் விஷன். நம்ம வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னு என்ன செய்வான்? நல்லா பார்த்து பார்த்து கட்டுவாங்க. கட்டுவாங்களா இல்லைங்களா? ஆமென். நம்ம வீடு ஒரு 50 வருஷம் இருக்கும் அல்லது 100 வருஷம் இருக்கணும் அப்படின்னு என்ன செய்வான்? அது ஒரு தொலைநோக்கு பார்வை. ஆக நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எதில் இருக்கணும்? தொலைநோக்கு பார்வையுடன். தொலைநோக்கு பார்வை என்ன? எப்படியாவது எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகணுன்ற அந்த தொலைநோக்கு பார்வையோடு. ஒரே நாள்ல நம்ம பரலோகம் போயிட முடியாது. நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழ்ந்து பல வருடங்கள் ஆகும் பொழுதுதான் ஒருவேளை மரணமோ ஒருவேளை இயேசுவின் வருகையோ நம்மை சந்திக்கும் பொழுது
நாம் எங்க போக முடியும்? அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆகவே இது ஒரு நாள் 2 நாள்ல நடக்கக்கூடிய காரியம் அல்ல, ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல நாம நல்ல ஸ்டெடியா இருக்கணும்னா என்ன செய்யணும்? we must lay our foundation upon the rock. அல்லேலூயா. அந்த தொலைநோக்கு பார்வையோடு நாம் பார்த்தாதான் நம்முடைய அஸ்திபாரத்தை எங்க போடுவோம்? கன்மலையின் மேல போடணும். அந்த கன்மலையின் மேல் போடும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47வது வசனம் 48வது வசனத்தை படிங்களேன். லூக்கா 6:47 48. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம அஸ்திபாரம் போடுறோம்னா என்ன செய்யணுங்க? ஆண்டவர் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு, வசனத்தை கேட்டு, இந்த வசனத்தை கேட்டு இதன்படியாக நாம் ஜீவிக்கும் பொழுது, ஆமென், அந்த ஜீவிக்கிற வாழ்க்கை தான் ரொம்ப கடினமான வாழ்க்கை. நான் பிராக்டிக்கல் லைஃப், சரிங்களா? எல்லாமே வாயில சொல்றது ஈஸி, செயல்ல கொண்டு வர்றது கஷ்டம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் சொல்லிய இவைகளை கேட்டு கட்டுகிறவன் எப்படி கட்டுறானா? ஆழமாய் தோண்டி. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என்னவா தோணுமா? ஆழமாய் தோண்டி. சிலருக்கெல்லாம் எப்படி ஆசை? மேலாப்பிலேயே இருக்கணும். எல்லாம் மேல என்ன சொல்றாங்க உலகத்துல? சொல்றாங்க மேலா மினிக்கிகளா இருக்கணும் இல்லையா? அப்படியே நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், அழுங்காம குலுங்காம சீவன தலை களையாம சம்பாரிச்சுட்டு போனா முடியுமா? சொல்லுங்க. கஷ்டப்படணும். அதான் ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டவன். அல்லேலூயா. அப்போ வசனத்தை கேட்கிறோம்னா அந்த வசனத்தை கடைபிடித்து வாழணும். ஆண்டவர் சொல்றார், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணாதன்றார். நம்ம மிஸ் பண்ணோம்னு என்ன அர்த்தம்? நம்ம அஸ்திவாரம் சரியா போடலன்னு அர்த்தம், ஆழமா தோண்டலன்னு அர்த்தம். அதே போல உபவாச ஜெபத்துக்கு வரணும்னு ஆண்டவர் நம்மோட பேசுறாரு. அந்த உபவாச ஜெபத்துக்கு என்ன செய்யணும்? வரணும். வரலன்னா நம்ம அஸ்திவாரம் போடலன்னு அர்த்தம். மேலாப்பிலேயே அஸ்திவாரம் போடுறோம், மணல்ல போடுறோன்னு அர்த்தம். கவனிக்கிறீங்களா? அதே போல ஆத்தும ஆதாயம் செய்யணுன்றாரு, சுவிசேஷம் அறிவிக்கணுன்றாரு. அதை நம்ம செய்யலன்னா, இவை நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதவன், செய்யறவனை பத்தி சொல்ல, செய்யாதவன், செய்கிறவன் நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடுறான். செய்யாதவன் அவன் ஷார்ட் சைட்டட் மேன், அவன் குறுகின பார்வை உள்ளவன். நம்ம கண்ணிலேயே கூட 2 பார்வை இருக்கு. ஒன்று என்ன பார்வை? கிட்ட பார்வை, தூர பார்வை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் கிட்ட பார்வை உடையவன். அவனுடைய விஷன்லாம் சின்னது. இன்னைக்கு எப்படி இருந்தா போதும் அதுதான் பார்க்கறான். நாளைக்கு எப்படி வாழ்வோன்னு சொல்லி அவன் யோசிக்கல. இன்னைக்கு நான் சுகபோகமா வாழணும், இன்னைக்கு நான் நல்லா இருந்தா போதும், இன்னைக்கு நான் அனுபவிச்சா போதும், நாளைக்கு நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்றது அவனுடைய எண்ணம். இன்னைக்கு நல்லா இருக்கணும். அவனுடைய தரிசனம் பெருசல்ல, அவனுடைய வாஞ்சை பெருசல்ல. இன்னைக்கு நல்லா இருக்கணும், இப்ப நல்லா இருக்கணும். இன்னைக்கு பிரச்சனை எதனால வருதுன்னா, அந்த காலத்துல எல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய பெற்றோர்கள் காலங்களில் அல்லது நம்முடைய தாத்தா பாட்டி காலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விறகடுப்புல பாத்திரங்களை வச்சு சமைச்சு சாப்பிட்டாங்க. அதெல்லாம் சமைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ரொம்ப நேரம் ஆகும். அதே மாதிரி சமையல் பண்ணும் பொழுது வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரிச்சு மசாலெல்லாம் அரைச்சு எல்லாத்தையும் அரைப்பாங்க அம்மியில் இல்லையா? மஞ்சள் அரைப்பாங்க, மிளகாய் அரைப்பாங்க, கொத்துமல்லி அரைப்பாங்க, எல்லாத்தையும் அரைச்சு என்ன செய்வாங்க? குழம்புகளை வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? எல்லாம் பேக்கெட், ரெடிமேட் பேக்கெட்ல பொடி வந்துருச்சு இல்லையா? பொருட்களை போட்டு இந்த பொடியை போடு, அந்த பொடியை போடு, மஞ்சத்தூளை போடு, எல்லாத்தையும் போடு,
ரைட், சாப்பிட்றோம். இதனால என்ன ஆகுதுங்க? நிறைய வியாதிகள், நிறைய நோய்கள். அந்த நாட்கள் எல்லாம் வீட்டில் மாவாட்டி அதை ஊற வச்சு அந்த உளுந்தெல்லாம் கழுவி களைஞ்சு கல்லில் ஆட்டி அப்படி வச்சு என்ன செஞ்சாங்க? இட்லி தோசையெல்லாம் சுட்டு கொடுத்தாங்க. இப்பெல்லாம் ரெடிமேட் மாவு, கடைக்கு போனோமா பாக்கெட்டில் வாங்கிட்டு வந்தோமா, அத்தனையும் கெடுதல். உளுந்துக்கு பதில் என்ன செய்யறாங்க? ஜவ்வரிசி கலக்குறாங்க. ரெடிமேட் இட்லி, ரெடிமேட் சப்பாத்தி எல்லாம் மனுஷ கஷ்டப்படாம. ஏன்னா ஷார்ட் சைட்டட், உடனே 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 ஆகணும், உடனே நடக்கணும், உடனே பெற்றுக்கொள்ளணும். தொலைநோக்கு பார்வை இல்லை. அதனால நிறைய பலவீனம், சுகவீனம், வியாதி, கஷ்டம். புரியுதா உங்களுக்கு சொல்றது? அல்லேலூயா. அந்த காலத்துல சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் தூக்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு வரும்போது செல்போன் தான் தூக்கிட்டு வராங்க. அடுத்தது லேப்டாப் தூக்கிட்டு வராங்க. அடுத்தது என்னது? டேப். இதுதான். யோசிச்சு பாருங்க. அன்னைக்கெல்லாம் பிரசங்கம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம். இன்னைக்கெல்லாம் 1/2 மணி நேரத்துக்கு அதிகமாக பேசினா மேலே எங்கேயும் பார்க்குறாங்க. கேட்கறதுக்கு மனதில்லை. ஏன்னா உடனே உடனே நடக்கணும், உடனே நடக்கணும். மணல் மீது கட்டுகிறவன் அப்படிதான். அதுக்கு பிரயாசப்பட வேண்டாம், ஆழமாக தோண்ட வேண்டாம், சும்மா ஏதோ பறிச்சா போதும். ஆக தேவ பிள்ளையே, நாம் ஒவ்வொருவரும் நித்தியத்துக்கு செல்ல வேண்டிய தரிசனம் உடையவர்களாக இருக்கணும். அப்படின்னா வசனத்தை கேட்டு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு நித்தியமான ஒரு வீட்டை கற்றோன்ற நம்பிக்கையோடு என்ன செய்யணும்? வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து ஜீவிக்கணும். எத்தனை பேருக்கு சொல்றது விளங்குதுங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிங்களேன். இல்ல 10வது வசனம் 1 கொரிந்தியர் 3:10. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசிரியை போல, புத்தியுள்ள சிற்பாசிரியை போல, நல்லா உச்சரிச்சு படிங்க. சிற்பாசிரியை போல, திரும்ப படிங்க. சிற்பாசிரியை போல, சிற்ப ஆசாரி, சிற்ப ஆசாரியை போல, சிற்ப ஆசாரியை போல, புத்தியுள்ள சிற்ப ஆசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். போதும் போதும் போதும். என்ன சொல்றாருங்க பவுல்? சொல்றாரு, நான் எப்படி அஸ்திபாரம் போட்டிருக்கிறேன்? புத்தியுள்ள சிற்ப ஆசாரியை போல. நம்ம அஸ்திபாரம் போடும்போது கிறிஸ்தவ அஸ்திபாரம், கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு அஸ்திபாரம் போடும்போது எப்படி போடணும்? புத்தியுள்ள சிற்ப ஆசாரியை போல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அஸ்திபாரம் போடுகிறவர்கள் எப்படி போடுவாங்க? அதை நல்லா கடப்பாறையில் நோண்டி மண்வெட்டியில் மண்ணெல்லாம் எடுத்து, அந்த தோன்றவங்களுக்கு தெரியும் ஒரு செட்டு கிடைக்கும். அந்த செட்டு கிடைக்கிற வரைக்கும் என்ன செய்வாங்க? அதை தோண்டி எடுத்து, அந்த செட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் கருங்கல் அடுக்கி, அதுக்கப்புறம் ஒரு லேயர் மண்ணை குழைச்சி விட்டு, அதுக்கு மேலே திரும்ப கருங்கல் அடுக்கி, அதுக்கு மேலே மண்ணை குழைச்சி விட்டு, அதுக்கு மேலே இன்னொரு லேயர் அடுக்கி, அதுக்கு மேலே மண்ணை குழைச்சிட்டு, இப்படி தான் என்ன செய்வாங்க? அஸ்திவாரம் போடும். இன்னைக்கெல்லாம் எப்படி பறிக்கிறாங்க அப்படின்னா பொக்லைன் பறிக்குது. செட்டு கிடைக்குமா என்னன்னு தெரியாது. அதே போல் கருங்கல்ல குழி நிறைய கொட்டிடுறான், அதுக்கப்புறம் மண்ணை கரைச்சி விட்றான். அது கடைசி வரைக்கும் அந்த மண்ணு போகுமான்றது தெரியாது. ஏன்னா உடனே நடக்கணும், உடனே வீடு கட்டணும், 3 மாசத்துல கட்டணும், 6 மாசத்துல கட்டணும். அப்படி கட்டுறதுனால இன்னைக்கு கட்டுற வீடெல்லாம் ஒரு 10 வருஷம் கூட நிலைக்கல, 10 வருஷத்துல பல்ல காமிக்குது. காரணம் என்ன? புத்தியுள்ள சிற்ப ஆசாரி இப்போ அஸ்திவாரம் போடல. அதே மாதிரி இன்னைக்கு வருகிற கிறிஸ்தவர்கள், ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்க, ஒரு 10 வருஷம் நிலைய ஆண்டவர் ஆராதிக்க முடியல, சத்தியத்தை கீழ்ப்படிய முடியல, வார்த்தைக்கு செவிசாய்க்க முடியல. ஏன்னா அந்த வார்த்தையை கேட்டு என் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டணுன்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கிறதில்ல. ஆமேன். அந்த காலத்தில் இருந்த விசுவாசிகள் எல்லாம் கர்த்தரை முதல்ல வச்சிருந்தாங்க, 2வது ஊழியக்காரங்களை வச்சிருந்தாங்க. ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க. பாறையின் மீது, அந்த பாறை யாருங்க? இயேசு.
அந்த கற்பாறையின் மீது, இயேசுவாகி அந்த பாறையின் மீது என்ன செய்யணும்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பணும். அல்லேலூயா. எப்படி கட்டி எழுப்ப முடியும்? ஜெபத்திலையும், வேண்டுதலையும், வேத வசனத்திலையும், பரிசுத்த வாழ்க்கையிலையும், அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில, ஒப்பு கொடுத்தலின் வாழ்க்கையில. ஆமீன். உலக ஆசைகள் எல்லாம் வெறுத்து ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து இன்னும் ஆழமான ஒரு ஜெப அனுபவத்துக்குள்ள வரும் பொழுதுதான் புத்தியுள்ள சிற்பாசாரியை போல நம்ம ஃபவுண்டேஷன் போடுறோம். அல்லேலூயா. இவன் தான் நித்தியத்துக்கு போக வேண்டும் என்று அஸ்திவாரம் போடுகிறவன். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதவன் எவனோ அவன் எப்படி இருக்கிறானா? மணலின் மேல் கட்டின மனுஷன். மணல் மேல கட்டுறதுக்கு ஆழமா தோணுன்றதில்ல. மணல் மேல கட்டுறது ரொம்ப நேரம் ஆகாது. இப்ப 2 பேரும் கட்டிட்டாங்க. கட்டினதுக்கு அப்புறம் தான் சோதனை வரும். கட்டினதுக்கு அப்புறம் என்ன வருங்க? சோதனை வரும். என்ன சோதனை வருது அங்க பார்க்கிறோம் பாருங்க. பைபிள்ல படிக்கும் பொழுது 25வது வசனம் படிங்க. அதாவது மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். பெருமழை சொரிந்து, பெருமழை சொரிந்து, பெருவெள்ளம் வந்து, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. என்ன வருதுங்க? 2 பேர் கட்டி முடிச்சிட்டாங்க. ஒருத்தன் வந்து கற்பாறையின் மேல கட்டி இருக்கிறான், ஒருத்தன் வந்து மணலின் மேல கட்டி இருக்கிறான். இருக்கீங்களா? நம்ம எது மேல கட்டி கொண்டிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அந்த 2 பேரும் சொல்லுவாங்க நான் கட்டி முடிச்சிட்டேன்னு சொல்லுவான். பரீட்சை எழுத போனவன பரீட்சை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டீங்கன்னா நல்லா எழுதாதவனும் சொல்லுவான் சூப்பரா எழுதிட்டேம்மா. நல்லா எழுதினவனும் சொல்லுவான் சூப்பரா எழுதிட்டேன்னு சொல்லுவான். ஒரு சகோதரனோட பேசிட்டு இருந்தேன். அந்த தம்பி சொன்னான், ஒரு பையன் அவன்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டானா, அண்ணா பரீட்சையில் ஒன்றுமே படிக்கல என்ன செய்யறதுன்ட்டு. அவன் சொன்னானா, கொஸ்டின் பேப்பரையே முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு தடவை எழுது, 2வது முறை கீழிருந்து மேலே வரைக்கும் எழுது, 3வது முறை அங்கங்கே பார்த்து எழுது, பாஸ் பண்ணிடுவேன் நானா. பாருங்க எப்படி ஆலோசனைன்னு சொல்லிட்டு. அவனு என்ன சொல்லுவான், எழுதி முடிச்சுட்டு வந்து நல்லா எழுதிட்டோம்மா. அந்த சாட்சி சொன்ன அந்த பாப்பா சொன்ன மாதிரி 40 பக்கம் எழுதணும். என்னத்தை எழுதுறியோ தெரியாது, 40 பக்கம் எழுதுனா பாஸ். என்ன கண்டென்ட் இருக்குன்னு நாங்கள் தெரியாது, வரைஞ்சு தள்ளிடுறது தான் எல்லாம். அது அந்த யூனிவர்சிட்டி பரீட்சைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு 10 லைன் தான் இருக்கும், எல்லாம் எழுதி தள்ளிடுவாங்க. இப்படி பேப்பரை தூக்கி பார்த்தா வெயிட் இருக்கணும், அப்போ பாஸ். ஆனா இங்கே பார்க்கிறோம் எல்லாரும் கட்டிட்டாங்க, அவனும் கட்டிட்டான் இவனும் கட்டிட்டான், எல்லாத்தையும் பார்க்கும் வேலையை முடிச்சிட்டேன். அதை டெஸ்ட் பண்ண ஆண்டவர் என்ன அனுப்புறாருங்க? அங்க என்ன படிக்கிறோம்? பெருமழை சொரிந்து. சும்மா சாதாரண மழையெல்லாம் இல்ல, பெருமழை சொரிந்து, ஹெவி ரெயின். பெருமழை சொரிந்து, பெருவெள்ளம் வந்து, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. டார்கெட் என்ன? அந்த வீடை விழ வைக்கணும், அந்த வீடை விழ வைக்கணும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய விழ தள்ளணும். அதற்காக என்ன செய்வான்? சத்துரு வெள்ளத்தை கொண்டு வருவான். பெருமழை, பயங்கரமான மழை. அடுத்தது பெருவெள்ளம், பயங்கரமான வெள்ளம். வெள்ளத்துல என்ன ஆகும்? நிறைய அடிச்சுட்டு போகும். சமீபத்தில் துபாயில வெள்ளம் வந்தது, நிறைய கார்கள் எல்லாம் அடிச்சுட்டு போயிருச்சு. ஏதோ ஒரு நாட்டில் பயங்கர வெள்ளம் வந்துச்சான், எல்லா மாடுகளும் அடிச்சுட்டு போயிருச்சான். எங்க பிரேசில்ல இந்த மாதிரி வெள்ளம் வந்தா என்ன செய்யுது? எல்லாத்தையும் அடிச்சுட்டு போ. ஜப்பான்ல வெள்ளம் வந்துச்சு, சுனாமி வந்துச்சு, இந்தோனேஷியால என்ன ஆச்சுங்க? வீடு காரு பங்களெல்லாம் அடிச்சுட்டு போயிருச்சு. அந்த மாதிரி பெருமழை பெய்து பெருவெள்ளம் வந்து என்ன, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் விழவில்லை. சரிங்களா? என்னதுங்க? வீட்டின் மேல் மோதியும். இப்ப இங்க இந்த கப் இருக்குன்னு சொன்னா, இந்த கப்பில் இந்த கப்பை என்ன செய்யணும்? இந்த பென்சில்ல அடிக்கிறேன்,
பென்சில்ல அடிக்கிறேன். அடுத்தது ஒரு குச்சி கொண்டு வந்து அடிக்கிறேன். அடுத்தது ஒரு இரும்பு ஸ்டிக்கு கொண்டு வந்து அடிக்கிறேன். அடித்தாலும் இந்த கப்பு நிலை நின்றால் அது எதுக்கு அடையாளம்? கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட மனுஷனுக்கு அடையாளம். அல்லேலூயா. இந்த பெருமழை பெருவெள்ளம் இதெல்லாம் என்னன்னா வாழ்க்கையில வரக்கூடிய சில கஷ்டங்கள், சில சோதனைகள், சில போராட்டங்கள். சில நேரம் குடும்பத்தில் சண்டைகள் வரும், காரணமில்லாத பிரச்சனைகள் வரும். சில நேரம் சில குடும்பங்கள்ல என்ன வரும்? பண கஷ்டம் வரும், சகிக்க முடியாத அளவு கஷ்டம் வரும். சில நேரம் சில வியாதிகள் வரும், சில பலவீனங்கள் வரும். இதெல்லாம் பெருமழை பெருவெள்ளம், பலத்த காற்று வீட்டின் மேல் மோதுகிறது. அந்த மாதிரி நம்ம விசுவாசத்து மேல மோதும், நம்முடைய ஃபவுண்டேஷன் மேல மோதும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வெளத்தள்ளுன்னு மோதும். சில நேரம் யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க, உடனே என்ன செய்ய, அந்த சகோதரி இப்படி சொல்லிட்டாங்க, அதனால நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன். இந்த சகோதரன் இப்படி சொல்லிட்டார், நான் வரமாட்டேன். பாஸ்டர் இப்படி சொல்லிட்டார், வரமாட்டேன்னா என்ன அர்த்தம்? Your foundation is not upon the rock which is Christ. Amen. அப்ப அத்தனை சோதனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நான் சத்தியத்துக்காக நிற்பேன், சபையில நான் நிலைத்திருப்பேன், ஆண்டவருக்குள்ள நான் நிலைத்திருப்பேன்னு சொல்றவன் தான் ஆண்டவர் சொல்லிய உபதேசத்தை கேட்டு புத்தியுள்ள சிற்ப ஆசாரியாய் ஆழமாய் குழி தோண்டி அஸ்திவாரம் போடப்பட்ட மனுஷன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஒரு சிலர் தான் கை தட்டுறீங்க, மற்றவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமா, ஆக தேவ பிள்ளையை நம்முடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுதான் நான் சொல்றேன், நித்தியத்துக்கென்று நாம் அஸ்திபாரம் போடணும். நம்முடைய அஸ்திபாரம் போடும்போது நம்ம எங்க போறதுக்காக போடணும்? பரலோகம் போறதுக்காக போடணும். அல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வழி அருகே விழுந்த விதை, அப்புறம் கற்பாறையின் மீது விழுந்த விதை, முள்ளுகளுக்குள் விழுந்த விதை, நல்ல நிலத்தில் விழுந்த விதை. வழி அருகே விழுந்தது, வசனத்தை விதைக்கிறோம், உடனே என்ன செய்யுது? பறவைகள் வந்து கொத்திட்டு போயிருது. விதை என்பது வசனம், நிலம் என்பது இருதயம். வழி அருகான உள்ள விதைன்னா யார் வேணா வருவாங்க போவாங்க, உள்ளத்துல பல காரியம் வரும் போகும், வசனம் இருக்காது. அது வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். இரண்டாவது பாயிண்ட் என்ன? கற்பாறையின் மேல் விழுந்த விதை. வசனத்தை கேட்கும்போது முளைக்கும், ஆனா வேர் உள்ள போறதுக்கு அல்ல, மண்ணு இல்ல. வசனத்தை கேட்கும்போது நல்லா இருக்கும், ஆனா வெளியே போகும்போது அந்த விசுவாசம் இல்லாம வசனத்தை விட்டு மறுதலிச்சு பின்வாங்கி போயிடுவோம். இதெல்லாம் சோதனைகள். இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உன் கண்ணீரை துடைப்பார், உன் கடனை மாற்றுவார், உன் வியாதியை சுகமாக்குனார்னா சுகமாக்குவார் அப்படின்னு சொன்ன எத்தனை கை தட்டு வரும், எத்தனை அல்லேலூயா வரும். ஆனா சத்தியத்தை சொல்லி நீ அஸ்திவாரத்தை ஒழுங்கா போடு, ஸ்ட்ராங்கா போடு, கவனமா போடு, விசுவாச வாழ்க்கை கட்டி எழுப்புன்னா ஒரு அல்லேலூயா வர மாட்டேங்குது பாருங்க, சொல்லியும் வர மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். ஆக தொலைநோக்கு பார்வையோடு நித்தியத்துக்கு போக வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையோடு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து 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 கட்டும் பொழுது அந்த வாழ்க்கையில புயல் அடிக்கும், காற்று அடிக்கும், அலை வீசும், கடல் கொந்தளிக்கும், அது அந்த வீட்டின் மேல் மோதும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மோதும். ஆனாலும் வீடு என்ன செய்யும்? நிலை நிற்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாடுகளும் உபத்திரவங்களும் கர்த்தரை பிரிக்க முடியாது. பவுல் சொல்லுகிறது போல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பசியோ பட்டினியோ நிர்வாணமோ வறுமையோ எதுவும் என்னை பிரிக்க முடியாது. இன்னைக்கு ஒரு புள்ள வந்து ஒரு பையனை பிரிச்சுட்டு போயிடுறா. ஒரு பையன் ஒரு பிள்ளைய விரும்பினான்னா என்ன செய்யறான்? அவளுக்காக விசுவாசத்தை விட்டு போயிடுறான். பிசினஸ்ல ஒரு பார்ட்னர் அவர் புற மதஸ்தரா இருந்தா என்ன செய்யறார்? அவருக்கூட சேர்ந்து என்ன செய்யறார்? அவருக்காக சத்தியத்தை விட்டு போய் விடுகிறார்கள். ஆமென். கிறிஸ்துவின் அன்பை விட்டு திருமணம் பிரித்து விடுகிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நட்புகள் பிரித்து விடுகிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு சிற்றின்பங்கள் பிரித்து விடுகிறது. தேவ பிள்ளையே,
நம்ம சொல்லணும், எதுவும் என்னை பிரிக்க முடியாது. எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. Nothing can separate me from the love of God. How many can witness? Hallelujah. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரே உம்மைத்தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரே உம்மைத்தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். என் நேசனீதானையா நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. என் நேசனீதானையா நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரே உம்மைத்தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரே உம்மைத்தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். Hallelujah. Praise the Lord. நம்ம எதுக்கு, நம்ம என்ன பார்வையோடு அஸ்திபாரம் போடுறவங்களா இருக்கணும்? தொலைநோக்கு பார்வை. அந்த தொலைநோக்கு பார்வை எதுவா இருக்கணும்? பரலோக ராஜ்யமா இருக்கணும். அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு என்ன செய்யணும்? ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடணும். இந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் எப்படி போடணும்? ஆழமாய் தோண்டி ஆண்டவருடைய வார்த்தையில நம்முடைய அஸ்திபாரத்தை போடணுங்க. அப்பதான் பெரும் மழை பெய்தும் காற்றடித்தும் பெருவெள்ளம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. அல்லேலூயா, ஆமென். யோபுனுடைய வாழ்க்கையில பாருங்க, பல கஷ்டங்கள் வந்தது. ஒரே நாள் அவனுடைய சம்பத்தெல்லாம் போச்சு. ஒரே நாள் அவனுடைய கற்ப பிறப்புகள் எல்லாம் போனார்கள். அப்புறம் ஒரு சில நாட்கள் அவனுடைய சரீரத்துல வியாதி, பலவீனம் எல்லாம் வந்துச்சு. நல்ல டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்றவன் இன்னைக்கு வெளியே உட்கார்ந்து ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில காற்று அடித்தது, மழை பெய்தது, புயல் அடித்தது, பெருவெள்ளம் மோதியது. அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு தன் வாயினால் என்ன செய்யல? தேவனுக்கு விரோதமா எதுவுமே சொல்லலைங்க. அதுதான் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அல்லேலூயா. அப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன செய்யணுங்க? ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டு வசனத்தின் மேல நம்முடைய வாழ்க்கையை கட்டணும். ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டணும், கொஞ்சம் கொஞ்சமா கட்டணும். அல்லேலூயா. அப்படி கட்டும் பொழுது புத்தியுள்ள சிற்பாசாரியை போல நம்ம என்ன செய்யறோம்? அஸ்திவாரம் போட்டிருக்கிறோம். ஒரு அழகான மாளிகையை கட்டி எழுப்பணும்னா ஒரே நாள்ல மாளிகை கட்ட முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் கட்ட முடியும். அல்லேலூயா. 10 நாள் சாப்பாடை ஒரே நாள் சாப்பிட முடியுமா? சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடணும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரை தேடி வேதத்தை வாசித்து ஜெபித்து கிருபையை பெற்று சத்தியத்தை கீழ்ப்படிந்து எந்தெந்த விஷயத்துல இன்னும் எப்படி நம்ம திருந்தாம இருக்கிறோமோ, எந்தெந்த விஷயத்துல இன்னும் ஒப்பு கொடுக்காம இருக்கிறோமோ, அந்தந்த விஷயங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, அல்லேலூயா, இப்படிதான் என்ன செய்யணுங்க?
கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த மாதிரி கட்டாதவன் மணல் மேல கட்டினவனுக்கும் அதே மாதிரி பிரச்சனை வரும். நான் கட்டிட்டேன், நான் முடிச்சிட்டேன், சூப்பரா வீடு கட்டிட்டேன் அப்படின்னு சொல்றவன் அவனுக்கும் என்ன வரும்? மழை வரும், காற்று வரும். அந்த வசனத்தை படிங்களேன். மத்தேயு 7:27 27 படிங்க. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆமென். இதே சோதனை மணல் மேல கட்டினவனுக்கு. மணல் மேலனா தொலைநோக்கு பார்வை இல்லாம இப்போதைக்கு நடந்தா போதும், இப்போதைக்கு ஜெபம் பண்ணா போதும். காய்ச்சல் வந்தா டாக்டரை தேடுற மாதிரி, கஷ்டம் வந்தா ஆண்டவரை தேடுறது. ஆமென். துன்பம் வந்தா ஆண்டவரை தேடுறது. ஏதாவது கஷ்டம்னா பாஸ்டருக்கு ஃபோன் பண்றது. நல்லா இருந்தா கண்டுக்கிறது இல்லை. ஆமென். கஷ்டம்னா தான் கண்ணு தெரியுது, இல்லாட்டி தெரிய மாட்டேங்குது. உபத்திரவனா தான் கண்ணு தெரியுது. அந்த மாதிரி வாழுகிறவர்கள் தொலைநோக்கு பார்வை உள்ளவர்கள் அல்ல. ஆமென். அவங்க ஷார்ட் மைண்டட் பீப்புள். இப்போதைக்கு கட்டினா போதும், இப்போதைக்கு நல்லா இருந்தா போதும். அதனாலதான் எல்லாம் ரெடிமேட்ல வாங்கி சாப்பிட்றேன். இப்போ உடனே இட்லி, திடீர் சப்பாத்தி, திடீர் கறி குழம்பு எல்லாம் வரும். அதெல்லாம் உடலுக்கு கெடுதல், ரொம்ப நாள் ஓடாது. ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் கடைகள் அங்கங்க போகும்போது என்ன போடுறான்? மண் சட்டி வறுவல், பழைய காலத்து டேஸ்ட்ல குழம்பு, அப்படி எல்லாம் போடுறான். அதை தேடி மக்கள் என்ன செய்யறான்? கூட்டமா போறாங்க. காரணம் என்ன? முந்தின காலத்துக்கு திரும்பிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வசனத்துல என்ன செய்யணும்? முதல் நூற்றாண்டு திருச்சபை எப்படி வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்ததோ அந்த மாதிரி பேக் டு பைபிள், பேக் டு ஸ்கிரிப்சர், பேக் டு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அதுக்குள்ள என்ன செய்யணுங்க? வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டணும். இப்ப அப்படி கட்டாதவன், மணலின் மேல் கட்டினவன், அவனுக்கு பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, மழை பெய்தது, காற்றடித்தது, பெருவெள்ளம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதின. மோதாம இருக்கணும்னா முடியாது, மோதிதான் தீரும், உரசிதான் பார்க்கும். ஆமென். தங்கன்னா உரசிதான் பார்ப்பாங்க. ஐயோ நான் தங்கம் வச்சுக்கிறேன், உரசவே கூடாதுன்னா அந்த பேங்க்ல இருக்கிற ஒரு பேர் என்ன, அந்த மதிப்பீட்டாளர் உரசாம இருக்க மாட்டாரு, உரசிதான் பார்ப்பார். அப்ரைசர் என்ன செய்வார்? உரசிதான் பார்ப்பாரு. ஆமென். அந்த மாதிரி வாழ்க்கையில கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். இது வந்து மோதும் பொழுது என்னாச்சான்? அந்த வீடு விழுந்தது. அல்லேலூயா. சிலது ஒரே வெள்ளத்துல விழுந்துருது, சிலர் வெள்ளம் அடிச்சுட்டே இருக்கு என்ன அது பிரச்சனை, பாடுகள் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து என்ன செய்யறான்? விசுவாசத்தை விட்டு வழுவி போயிடுறான். ஐயோ பழைய வாழ்க்கையே பரவாயில்லையாட்டு இருக்குது, பழைய குருடி கதவை திரடி அப்படின்ற மாதிரி, பழைய கருப்பன் அந்த மாதிரி பழைய வாழ்க்கைக்கு விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். ஆக மழை வந்தது, வெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதி அந்த வீடு என்ன செய்தான்? விழுந்தது. விழுந்து போனோன்னு என்ன சொல்லுவான் பாக்குறவன்லாம்? பாரு, சர்ச்சுக்கு போனா, ஜெபம் பண்ணுனா, ஆண்டவரேனா, பைபிளை தூக்குனா. இப்ப பாரு அவன் வீட்டில் சினிமா பாட்டா பாரு, அவன் நெத்தியில பொட்ட பாரு, ஆண்டவரை தேட இருக்கிறத பாரு. விழுந்தது. விழுந்தா என்ன செய்யும்? மொத்தம் பரியாசம். அச்சா சூப்பரா கட்டினா வீடு, அதுக்குள்ள விழுந்துருச்ச. அதே விசுவாசத்துல கட்டினா பாரு எத்தனை கஷ்டம் வருது இவனுக்கு, ஆனாலும் இன்னும் நிலைச்சிருக்கிறானே. அல்லேலூயா. அதுதான் நித்தியத்துக்கு நேரா போறது. அல்லேலூயா. ஆமென். ஜனம் பார்த்துட்டு இருக்குது நம்மள எப்படி இருக்கிறோம்ட்டு. இந்த வீடு விழுந்தது, அது மாத்திரம் சொல்ற, விழுந்து முழுவதும் அழிந்தது. அல்லேலூயா. விழுந்தது முழுவதும். இவனும் கட்டினான், இவனும் செங்கலை வச்சான், சிமெண்ட்டை வச்சான், எல்லாம் வச்சு கட்டினான். ஆனா என்ன இல்ல? ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம் சரியில்லை, ஆழமா தோண்டல. புத்தி உள்ள சிற்ப ஆசாரியை போல அஸ்திபாரம் போடல. அதனால என்னாச்சுங்க? பிரச்சனைகள், பாடுகள் வந்த பொழுது, ஆமேன், முட்களுக்கு மத்தியில விதைக்கப்பட்ட விதை, பாடுகளும் கஷ்டங்களும் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது என்னாச்சு? அது எல்லாம் நெருக்கி போட்டது, செடி வளர முடியல, காய்ந்து போனது. ஆக தேவ பிள்ளையே, நம்முடைய அஸ்திவாரம் எது மேல போடுறோம் யோசிச்சு பாருங்க.
இவைகளை சொல்லிய நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு இவைகளின் மீது கட்டுகிறவன், இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் புத்தியுள்ள மனுஷன். அவன் எப்படிப்பட்ட புத்தியுள்ள மனுஷன்? நான் சொல்லி இவைகளை கேட்டு செய்யாதவன் எவனோ அவன் புத்தி இல்லாதவன். ஆண்டவர் எதை சொன்னாலும் ரெண்டு காரியம் சொல்றாரு. நல்ல வழி, கெட்ட வழி, விசாலமான வழி, இடுக்கமான வழி, நல்ல கனி கொடுக்கிற மரம், கெட்ட கனி கொடுக்கிற மரம், புத்தியுள்ளவன், புத்தி இல்லாதவன். தெரிந்து கொள்வது யாருடையது? நம்ம இடத்துல இருக்கிறது. ஒரு விஷ பாட்டிலும் இருக்கு, ஒரு பால் பாட்டிலும் இருக்கு. ரெண்டையும் முன்னாடி வைக்கிறாரு. எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? நல்லதை தெரிந்து கொண்டா நித்தியத்துக்கு போகலாம், கெட்டதை தெரிந்து கொண்டா நரகத்துக்கு போகலாம். நரகத்தை பற்றி சொல்லியாகணும். நரகம் என்பது அவியாத அக்கினி எரிகிற இடம். யார் அங்கே போவார்கள்? ஞான ஸ்நானம் எடுத்து தப்பு பண்ணுகிறவர்கள் அங்கே போவார்கள். திருவிருந்தில் பங்கு பெற்று தப்பு பண்ணுகிறவர்கள் அங்கே போவார்கள். பரிசுத்த குலைச்சல் உண்டாக்குகிறவர்கள் அங்கே போவார்கள். ஆமென். இந்த நரகம் என்பது பிசாசும் பிசாசுடைய தூதர்களுக்கு உண்டாக்கப்பட்ட இடம். அங்க யாரு தான் இருப்பா? பிசாசு இருப்பான், அவனை பின்பற்றினவங்க இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு போன என்ன ஆகும் சொல்லுங்க? அவனுடைய ஏஜென்ட் எல்லாம் அங்க இருப்பாங்க, அவங்க எல்லாம் உபத்திரவப்படுத்துவாங்க. ரெண்டாவது, அது கொடிய வேதனை நிறைந்த இடம், அவியாத அக்கினி எரிந்து கொண்டிருக்கிற இடம். அங்க புழு சாகாம இருக்குன்னு வசனம் சொல்லுது. அந்த கொடுமையான இடத்துக்கு போகாம பரலோகத்துக்கு வரணும்னா இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன், இவருடைய வார்த்தைகளை பின்பற்றி அந்த சத்தியத்தின் மேல நம்ம அஸ்திவாரத்தை போடும் பொழுது நித்தியத்துல இயேசுவோட கூட பரலோகத்துல யார் இருப்பா? தேவ தூதர்கள் இருப்பாங்க. இயேசு அங்கே இருப்பார். அங்க ஆனந்தம், ஆடல், பாடல், சந்தோஷம். அங்க பசி இருக்காது, பட்டினி இருக்காது, பகல் இரவு இருக்காது. எப்பொழுதும் யுகாயுகமாக அவரோடு கூட இருக்கலாம். அந்த இடத்துக்கு போடணும்னா இங்க அஸ்திவாரத்தை ஒழுங்கா போடணும். அல்லேலூயா. இங்க அஸ்திவாரத்தை ஒழுங்கா போடலன்னா எங்க போகணும்? நரகத்துக்கு போகணும். முன்னாடி ரெண்டு வைக்கிறாரு. எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? உங்க சாய்ஸ். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.